இந்த ஆண்டிற்கான புயல் அரபிக்கடலில் உருவாகியுள்ளது. இதற்கு சக்தி புயல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதன் நகர்வு மற்றும் தாக்கம் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? எப்போது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கும்? அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்று வெதர்மேன் பிரதீப் ஜானிடம் பேசினோம். சார், இப்போ அரபிக்கடல்ல வந்துட்டு சக்தி புயல் உருவாயிருக்கு, அது தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தமிழகத்துக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்னு சொல்ல முடியுமா? இது வட அரபிக்கடல்ல இருக்கிறது. இதுக்கும் தமிழகத்துக்கும் எந்த ஒரு நேர்பாடு சம்பந்தமும் கிடையாது. இது மேலும் வலுவடைந்து அந்த அரபிக்கடல்லயே அங்கேயே ஒரு ஓபன் சீல அங்கேயே மையம் கொண்டிருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வங்கக்கடல் தான், நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல்ல தான் நம்மளோட இது இருக்குது. இது நமக்கு வட அரபிக்கடல், அதாவது நம்ம குஜராத், அங்க பாகிஸ்தான் அந்த சைட்ல இருந்து இது மேலும் நகர்ந்து டுவர்ட்ஸ் அந்த நமக்கு அரேபியன் பெனின்சுலா பக்கத்துல நகர்ந்து போகும். திருப்பி மறுபடியும் மத்திய கடல்லே திருப்பி அரபிக்கடல்லே திருப்பி உள்ள வரும். ஸோ இது கடல்லே இருக்க போறதுனால மற்றபடி இது தமிழகத்துக்கும் தென் இந்தியா பகுதி எந்த இதுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இதனால கிடையாது. ஓகே சார். இப்போ பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல இருந்து விடிய காலம் வரைக்கும் பெஞ்சுட்டே இருக்கு. இது 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 தொடர்ந்து இதே மாதிரிதான் பெஞ்சுட்டே இருக்குமா? வடகிழக்கு பருவமழைக்கு அப்புறமும் இதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அதை பத்தி சொல்ல முடியுமா? இல்ல பொதுவா இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழையில தான் நம்ம இருக்கிறோம். மேற்கு திசையில இருந்து தான் நம்ம காற்று வருகிறத பாக்குறோம். வெப்பசலன மழை தான் நமக்கு தொடர்ந்து இருக்கிறது. வங்கக்கடல்ல ஏதோ ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல புயலோ அந்த மாதிரி கிடையாது இப்போதைக்கு. நமக்கு காலை நேரத்துல நமக்கு வெயில் அடிக்கும். மாலை இரவு நேரத்துல நமக்கு உள் மாவட்டங்கள்ல பர்டிகுலரா மாலை இரவு நேரத்துல நம்ம உள் மாவட்டங்கள்ல மழை இருக்கும். இரவு மற்றும் காலை நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த உள் மாவட்டத்துல உள்ள அந்த காற்றின் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, காற்றின் குவிப்பு கடலோர பகுதியில் நகர்ந்து வரும். சோ இதுதான் பேட்டர்னா இருக்கும். அடுத்த சில நாட்களுக்கு நமக்கு இப்படிதான் இருக்க போறது. அக்டோபர் 15 இல்ல 17ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று நமக்கு வீச தொடங்கும். அப்ப கிழக்கு காற்று வீச ஆரம்பித்த பிறகு கடல் பகுதியிலிருந்து மேகங்கள் உருவாக்கி வர ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு தென்மேற்கு வட பருவமழை போய் நமக்கு வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம். இப்ப இருக்கிறது வரைக்கும் டெய்லியும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆங்காங்கே நமக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி வெப்பசலன மழை தொடர்ந்து காணப்படும். அது பர்டிகுலரா உள் மாவட்டங்களா இருக்கலாம், தென் மாவட்டங்களா இருக்கலாம். இரவு நேரத்துல இருந்து காலை நேரத்துல நமக்கு கடலோர மாவட்டங்கள், சென்னை போன்ற பகுதிகளில் காலையில எல்லாம் மழை பெய்யாது. காலையில இந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்கோம். மாலை நேரத்துல ஆங்காங்கே ஏதாவது இரவு வரும். திருப்பி இரவு நேரத்துல இரவுல இருந்து விடிய காலை நேரத்துல திருப்பி நமக்கு நேற்றுக்கு முந்தின நைட் எல்லாம் பார்த்த மாதிரி மழை ஆங்காங்கே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வைட் ஸ்ப்ரெட் சொல்ல முடியாது. சில நேரத்தில் நேற்று இரவு பாத்தீங்கன்னா நமக்கு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை எல்லா இடத்துலயுமே நல்ல மழை பெய்திருக்குது. ஓசூர்ல எல்லாம் 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கிறத பார்த்தோம். சில இடத்துல ஸ்லோ மூவிங் ஸ்டார்ம்ஸா இருக்கிறதுனால ஈவன் நல்ல மழை, கனமழை கூட பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இந்த பேட்டர்ன் தொடர்ந்து அடுத்த ஒரு 10 நாளைக்கு இதே மாதிரிதான் நமக்கு விட்டு விட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தொடர்ந்து இருக்கும். கிழக்கு காற்று வந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் எப்படி நமக்கு ஆன்செட் எப்படி இருக்க போது. 20ஆம் தேதி தொடங்குதா, 21ஆம் தேதி தொடங்குதா, அதுக்கு மேல அப்ப ஏதாவது ஒரு ஈர்த்தழிவு எவ்வளவு காற்றழுத்த பகுதி வரப்போகுதா, அதெல்லாம் வச்சு நம்ம வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கின பிறகு மழையோட பாதிப்பு, மழையோட அளவு அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. அது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்றாங்க. அது பத்தி சொல்ல முடியுமா சார்? இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை பொதுவாவே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லாட்டி ஒரு புயல் சார்ந்த மழையா தான் நமக்கு இருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த ஆண்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. நமக்கு இந்திய வானிலை மையம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 3 மாசம் சேர்த்து நமக்கு சராசரி பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 450 மில்லிமீட்டர் நமக்கு சராசரியே மழை பெய்யும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 850 மில்லிமீட்டர்ல இருந்து 900 மில்லிமீட்டருக்கு சராசரி மழை நம்ம வச்சுக்கலாம். இது அதோட அதிகமா மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மைக்ரோ லெவல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு சிஸ்டம்ல இருந்து வருதா, ஏன்னா ஒரு நமக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து பேரு, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து பேரு எல்லா மழையுமே நமக்கு வடகிழக்கு பருவதோ நமக்கு இன்னும் தென்மேற்குல மழையில இருந்தாலுமே அந்த கணக்குல தான் போய் சேரும். அதை நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு காற்றழுத்த, இப்ப ஆந்திராவுக்கு ஒரு புயல் போயிடுச்சுன்னா நமக்கு அது ஒரு மிஸ் ஆயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் அடுத்த காற்றழுத்த எப்படி வருது, அது வட தமிழகத்துக்கு வருதா இல்ல தென் தமிழகத்தை நோக்கி வருதா, அந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் தான் வச்சு பார்க்க முடியுமே தவிர ஜெனரலைஸா நம்மளால
தாக்கம் அதிகமா இருக்க போகுது அப்படின்னா நம்ம ஜெனரலைஸா நம்ம எந்த இடத்துல தாக்கம் அதிகமா இருக்க போகுது, சென்னைக்கா இல்ல கடலூருக்கா இல்லாட்டி புதுக்கா, அதெல்லாம் அந்த ஒரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரும்போது அது ஏதாவது தாக்கம் வருவதற்கு அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஜெனரலைஸா நம்ம வந்து இந்த வாட்டி தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஜெனரலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். அதுல பெரிய ஒரு அதை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷனோ எடுக்க முடியாது. ஓகே சார். இப்போ இந்த இந்த பாதிப்பு வந்து இப்ப சமீப காலமா இந்த அக்டோபர் 1ஆம் தேதியில மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதனால மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இருக்கா? மீனவர்கள் கடலுக்கு போலாமா வேண்டாமா? கடல்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொதிக்கும் புயல் சின்னமோ எதுவுமே இல்லாது. போன 2 நாள் முன்னாடி இருந்த அது வந்து ஒடிசா கடற்கரை கடந்து உள்நோக்கி சென்று விட்டது. இப்போதைக்கு வந்து வங்கக்கடல்ல வந்து எந்த ஒரு நிகழ்வுகளோ அதாவது காற்றழுத்த பகுதியோ புயலோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இது வெப்பசலன மழையினால பெய்யுற மழைகள். ஸோ நான் திருப்பி சொல்றேன், காலையில வெயில் அடிக்கும். காலையில வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா உள்பகுதிகளில் காற்றின் குவிப்பு கன்வர்ஜென்ஸ் லேண்ட் ஃபாஸ்டா ஹீட் ஆகிவிடும். ஸோ அதனால அங்க ஒரு ப்ரெஷர் டிராப் ஆகும், அங்க காற்று குவியும். ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் இப்போ வந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சினாலேயோ இல்லாட்டி ஒரு புயல்னாலேயோ இந்த மேகங்கள் உருவாக்கி நமக்கு மழை பெய்யவில்லை. வெப்பசலன மழையினால அடுத்த 10 நாட்கள் இருக்கும். இப்போதைக்கு வங்கக்கடல்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ரிஸ்க்கும் கிடையாது. பட் அரபிக்கடல்ல நீங்க உள்ள போகும்போது காற்றோட சொன்னீங்கன்னா அங்க அரபிக்கடல்ல ஒரு புயல் இருக்கிறது, வட அரபிக்கடல்ல. அங்க டீப் சீ ஃபிஷிங் போறவங்களுக்கு மேபி அந்த இடத்துல வந்து நீங்க இந்திய வானிலை மையம் என்ன சொல்றாங்களோ, எந்த ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கவனத்தை வாட்ச் பண்ணிட்டு அவங்க இருக்கலாம். மற்றபடி வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. எந்த ஒரு அலர்ட்டும் இந்திய வானிலை மையமும் கொடுக்கல. நமக்கு தெரிஞ்சு நமக்கு எந்த ஒரு நிகழ்வுகளும் இப்ப அங்க கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார். இப்ப தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப குஜராத்துக்கும் வந்து புயல் வந்து தீவிரமா உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த சக்தி புயல்னால. பட் இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை வந்து அந்த மாதிரி பாதிப்பு தமிழகத்துக்கு கொடுக்குமா? இது ஏன்னா வட மாநிலங்களுக்கு மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகவே இருந்தது. அந்த மேக வெடிப்பு தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா இந்த வடகிழக்கு பருவமழை? இப்போ இருந்து மழை பெய்யுதுன்னா அது வந்து மேக வெடிப்பு கிடையாது. மேக வெடிப்புன்றது வந்து ஒரு சில மணி நேரத்துல மழை பெய்து கொட்டி தீர்த்து விட்டு பெய்விடுது, அதுதான் மேக வெடிப்பு. கனமழை ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்து ஒரு 200, 300, 400 மில்லிமீட்டர் வர்றது வந்து அதி கனமழை. அது ஒன்றும் மேக வெடிப்புன்னு சொல்லப்படாது. ஸோ இந்த மான்சூன்ல நம்ம நிறைய இடத்துல அதி கனமழை பெய்ததை பார்த்துட்டோம். சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி மேக வெடிப்புகள், அதாவது குறுகிய நேரத்திலேயே அதிகமான மழை பெய்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எல்லா கனமழையுமே நீங்க என்ன பண்றாங்க மீடியால அப்படியே லேண்ட் ஸ்லைட்லாம் ஆகிறத பார்த்துட்டோம்னா மேக வெடிப்பாங்க ஆயிடுச்சு, மேக வெடிப்பு ஆயிடுச்சு. மேக வெடிப்புனா என்னன்னு ஒரு டெபினிஷன் நீங்க நம்ம மக்கள் தெரியாமல இருக்கு. மேக வெடிப்புன்றது குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்யுறது. ஒரு டெபினிஷன், ஸ்டாண்டர்ட் டெபினிஷன் வச்சிருக்காங்க. 100 மில்லிமீட்டர் 1 மணி நேரத்திலேயே நமக்கு மழை பெய்தால் நம்ம வந்து அது மேக வெடிப்பா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. 100 மில்லிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர் மழை 1 மணி நேரத்துக்குள்ளாரியே. இது மலை பகுதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்சு ஒரு 300 மில்லிமீட்டர் வரும். அது மேக வெடிப்பு கிடையாது, அதுக்கு அதிகன மழை. அதாவது ஒரு பெரிய மழை பெய்யுது, அது வந்து மேக வெடிப்பா இருக்குது. மேக வெடிப்புன்றது கொத்தி தீர்த்து விட்டு போய்விடும், அதுதான் மேக வெடிப்பு. சரிங்களா? ரெண்டுக்குமே டிஃபரன்சியேஷன் இருக்குது. நம்ம வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம், மழையானது ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல புயல் சார்ந்த மழையா தான் நம்ம பார்க்கிறோம். தென்மேற்கு பருவமழையில புயல்கள் உருவாகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சோ எப்பவுமே இந்த டிரான்சிஷன் பீரியட்ல நமக்கு இந்த மாதிரி புயல்கள் உருவாகும். மே மாதத்தில் உருவாகும். தென்மேற்கு பருவமழை விலகி செல்லும் நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி அக்டோபர் நேரத்திலயும் நமக்கு ஒரு புயல்கள் உருவாகும். வடகிழக்கு பருவமழையில நமக்கு எல்லா சார்ந்த மழையுமே ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல புயல் சார்ந்த மழையோ நம்ம இருக்கிறத பாக்குறோம். அது எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல வந்து அதிக மழை பெய்யலாம். ஸோ அந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் வரலாம், ஸோ ஹை இன்டென்ஸ் ரெயின்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 2022 இருக்கட்டும், நம்ம சீர்காழி போல 450 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு டிப்ரெஷன்னால. 2023 நம்ம பார்த்தோம் மிச்சாங் புயல் நமக்கு வந்து எப்படி ஒரு குறுகிய நேரத்துல நமக்கு நல்ல மழை அதிக மழை கிடைக்கிறத பார்த்துட்டோம். தென் தமிழகத்துல நம்ம காயல்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் வரை நல்ல கனமழை பெய்யறதை நம்ம பார்த்தோம். கடந்த ஆண்டு நம்ம சைக்ளோன் செங்கல் பார்த்தோம் 24 விழுப்புரம் பகுதி மற்றும் பாண்டிச்சேரியில 500 மில்லிமீட்டர். அந்த புயல்கள் எங்க கரையை கடக்க போகிறதோ அதை சுத்தி உள்ள மைய பகுதியில இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யறதை நம்ம பாக்குறோம். ஸோ அதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் வரும்போதுதான் நம்ம பார்த்து சொல்ல முடியுமே தவிர இப்பயே நான் ஜெனரலைஸ்டா ஓகே கிளவுட் பஸ்ட் வரப்போகுது சென்னையில, நாகப்பட்டினம் கிளவுட் பஸ்ட் அப்படின்னு நம்ம ஜெனரல் சொல்ல முடியாது. ஸோ ஒரு நிகழ்வுகள் எங்க வருதோ அதை ஒரு 3 நாட்கள் 2 நாட்கள் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இங்க அதிக மழை பெய்ய போகிறது. அப்படிதான் நம்ம பாக்குறோமே தவிர ஜெனரலைஸ்டா ட்ரெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு அக்டோபர் to நவம்பர் வரைக்கும் எப்படி மழை இருக்க போகுது. அக்டோபர் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு பாதி மாசம் வந்து நமக்கு இந்த வெப்பசலன மழையிலேயே நமக்கு போயிடுது. கிட்டத்தட்ட 15-17ஆம் தேதி வரைக்குமே கிழக்கு காற்று வரவில்லை. அதுக்கப்புறம் தான் கிழக்கு காற்று வருது. அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி காலையில வெயிலும் மாலை இரவு நேரத்துல நமக்கு வந்து வெப்பசலன மழையும் நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிற மாதிரி பாக்குறோம். அதுக்கப்புறமே அந்த அக்டோபர் லாஸ்ட் வீக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்ப எப்படி எந்த பகுதிகள் வட தமிழகமா தென் தமிழகமான்றது நம்ம பார்க்கணும். பொதுவாக இப்போதைக்கு வட தமிழக கடலோர பகுதியில நல்லா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, தெரியுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்தந்த நிகழ்வு வரும்போது நம்ம எப்படி எந்த இடத்துல அதிக மழை பெய்யும்ன்றதை நம்மளால கணிக்க முடியும் முன்னாடி.